ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கைதி 2 திரைப்படத்தில் கெஸ்ட் ரோலில் வந்து நம்மளோட கமலஹாசன் நடிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜோட அடுத்தது கைதி 2 திரைப்படம் வந்து தொடங்க இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்ற ரசிகர்கள் ரொம்ப அவளாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி கைதி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் அண்ட் கார்த்தியோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்சியூ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு யுகத்துக்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து நம்மளோட கைதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து இந்த ஒரு திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஏராளமாக இருக்குது. மேலும் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கைதி 2ல் வந்து நம்மளோட அனுஷ்கா ஷெட்டி வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் கைதி 2 திரைப்படத்தில் கதையில் வந்து கண்டிப்பாக டெல்லி விசஸ் ரோலெக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக சூர்யாவோட கதாபாத்திரம் வந்து லைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இப்போ வந்து ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட கமலஹாசன் வந்து கைதி 2ல் வந்து கெஸ்ட் ரோலாக வராராம். ஏன்னா வந்து சூர்யா வந்து வில்லனாக நடிக்க, நம்மளுக்கு கார்த்தியும் கமலஹாசன் ஹீரோவாக நடிக்கிறதுனால, ஸோ நம்மளோட லியோ திரைப்படத்தில் எப்படி கமலஹாசன் வந்து கிளைமேக்ஸில் விஜய் சாரை வந்து ஒன்று சேருவாரோ, அதேமாரி வந்து கிளைமேக்ஸில் வந்து கார்த்தியும் வந்து அவங்க டீமுக்கு வந்து கூப்பிட்ற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ சப்போஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் செம்ம பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.